நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிற பகுதி அதிதி பக்கம். ஒவ்வொரு முறையும் எங்களுடைய அதிதி பக்கத்தை பல்வேறு படத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறையில பயணிக்கிறவங்க, இது போன்ற நிறைய விடயங்களை சாதிக்கிறவங்க பட்டியல தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில யார் எங்களோட இணைந்திருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோமா இருந்தா, இலங்கையில வெள்ளித்திரை, அதாவது திரைப்படம் ஒன்று வெளியாக இருக்கு. தமிழ் திரைப்படம்னு சொல்லலாம். அது முக்கியமாக ஜெனோஷம் மற்றும் சுகீதன் அவர்களுடைய டிரெக்ஷன்ல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்புல இந்த படம் வெளியாக இருக்கு. இலங்கையிலையும் வருகின்ற மார்ச் மாதம் வெளியாக தயாராகிட்டு இருக்கு. இது பற்றி நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக இன்றைய நாள் எங்களோட இணைந்திருக்கிறாங்க கோ டிரெக்டர், ப்ரொடியூசர் மற்றும் கோ ஆக்டர் கலைவாரி சக ரமணதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். உலகெங்கும் ஆதவனை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஓசை ஃபிலிம்ஸ் ரமணாவின் அன்பு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும். உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமாக முதலாவது வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்துக்காக. அதாவது இலங்கையில வரக்கூடிய அடுத்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். தமிழ் திரைப்படம், முக்கியமாக பெருமையா சொல்லிக்கலாம் ஈழத்தமிழர்களோட ஒரு திரைப்படம்னு சொல்லி. நீங்க திரைப்படம் பார்க்க போகுமா இருந்தா ஒரு கடல் சார்ந்த, கடல் மேல ஒரு அன்பு கொண்ட, ஒரு பற்று கொண்ட விஷயமா அந்த திரைப்படம் இருக்கு. இதுக்கான நோக்கம் என்னது? இந்த படம் எடுக்கணுன்றதுக்கான நோக்கம் அடிப்படையில் இலங்கை திருநாட்டிலே, ஈழமணி திருநாட்டிலே தமிழ் கலைஞர்கள் அநேகம் பேர் தங்களுடைய சுயமுயற்சியாலும் சில சின்ன சின்ன தயாரிப்பு செலவுகளை வச்சுக்கொண்டு திரைப்படங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே சில படைப்புகள் பேசப்படுகின்ற படைப்புகளாகவும், சில படைப்புகள் நாங்கள் ஏன் இதை செய்வான் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறதையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். உண்மையிலே நான் புலம்பெயர்ந்து 37 வருடம் சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்து வருகிறேன். அங்கே சின்ன சின்ன படைப்புகளையும் நான் ஒரு 2 படத்தை நான் இயக்கியிருக்கிறேன். பூப்பெய்தும் காலம், மார்தடம் என்கின்ற 2 படங்களை எடுத்திருக்கின்றேன். அந்த 2வது படம் 2023ஆம் ஆண்டு இங்கே இலங்கையிலேயும் வெளியாகி இருந்தது. அதன் பிற்பாடு எங்களுடைய நோக்கம் எப்படி இருந்தது என்று கேட்டால், இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகக்கூடிய அதாவது ஒரு தொழில்முறை கலைஞர்களை உருவாக்கி இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மனதில் இருந்தது. ஒரு தரமான சினிமா என்கின்ற, இங்கே ஒரு படம் எடுக்க வேணாம், ஒரு சினிமா செய்வோம், சினிமாவை செய்வோம். அப்படித்தான் அது. இங்கே சினிமா செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ்கள் இருக்குது, நல்ல நல்ல நிறைய கதைகள் எங்கள்கிட்ட ஆண்டாண்டு காலமான பல கதைகள் இருக்குது. அப்போ நாங்கள் அதை ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கினா தான் நாங்கள் அந்த படத்தை செய்யலாம் என்ற அது என்னுடைய உணர்விலே இருந்தது. நான் அது அந்த மார்தடம் திரைப்படத்துக்கு பிற்பாடு நான் மனதிலே வளைத்து கொண்ட ஒரு விடயம். நான் புலம்பெயர்ந்து இருந்தாலும் எங்களுடைய மண்ணிலிருந்து எங்களுடைய கலைப்படைப்புகள் உலகம் முழுமைக்கும் வர வேணும், டியாஸ்பராவுக்கெல்லாம் வர வேணும்ன்றது மனதிலே ஒரு ஆசை. அப்போது யாரும் எந்த பெரிய தயாரிப்பாளர்களும் அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்கிறதாக நான் கண்டதில்லை. சிலர் செய்திருக்கிறார்கள், ஆனால் இருந்தாலும் முழுமையாக அது இதுவரை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அப்போது பார்த்தோம், சரி ஓகே, நம்ம வாய்ப்பு வரும் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தலாம் என்று 2022ஆம் ஆண்டு நான் என்னுடைய தொலைக்காட்சி தொடருக்காக, நான் தொலைக்காட்சி தொடர் பொய்முகம் என்கின்ற தொலைக்காட்சி தொடரை நான் இயக்கி கொண்டிருந்தேன். அந்த காலத்திலே இலங்கை படப்பிடிப்புக்காக நான் வந்திருந்தேன். அந்த வந்த வேளையிலே இவர் சுகிர்தன் கிறிஸ்துராஜா அவர்கள் எனக்கு துணை இயக்குனராக கடமையாற்ற கேட்டிருந்த போது, அவர் இங்கே கேட்டோம். கேட்கல அடையாளம் காட்டப்பட்டது, நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்களுக்கு இவர் தான் சரியான ஆளாக இருப்பார் என்று. வந்தார், ஒரு சின்ன பையன். பார்த்தோன்னே எனக்கு ஒரு சிலிர்ப்பு, இன்னும் அறியாத ஒரு சிலிர்ப்பு. அது பேர்ந்து தான் தெரிஞ்சுது, அவரோட பணி செய்த பிறகு தான் தெரிஞ்சுது ஏன் இந்த சிலிர்ப்பு வந்தேன்னு. அந்த நம்ம சொல்லுவோம் இல்லை, ஒரு நமக்கான ஒரு ஆளை காணக்கில் எங்களை அறியாத ஒரு சிலிர்ப்பு, சந்தோஷம், ஒரு சிலிர்ப்பு கொண்டு வரும், உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு கொண்டு வரும். அப்படி என் மனதில் பதியப்பட்ட ஒரு நபர் தான் சுகிர்தன் கிறிஸ்துராஜா. இந்த படத்தினுடைய பிரதான இயக்குநர்களில் ஒருவரான சுகிர்தன் கிறிஸ்துராஜா. அந்த பொய்முகம் அந்த தொலைக்காட்சி தொடரிலே பணியாற்றுகின்ற பொழுது பார்க்க நான் அவருடைய வயசிலே எப்படி நான் செயல்பட்டேனோ அதே போல் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஓகே, திருவோணமலையில் ஒரு ஷூட் நடந்துச்சு. அந்த திருவோணமலையில் ஷூட் நடக்கலே பார்த்தால், நான் எப்போவுமே ஒரு ஒரு ஷூட் பண்ணினேன்னு சொன்னால் இயக்குனராக எடுக்கல ஒரு சேஃப்டி கொண்டு எடுத்து வைப்பேன். எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட ஒரு சேஃப்டி கொண்டு இன்னொரு காரை டேக் பண்ணுவான். இவர் அதே மாதிரி செய்கிறார். எப்படி இன்னொரு ப்ளீஸ் ஒரு சேஃப்டிக்கு அப்படியே. அது நான் சில நேரம் பொய் சொல்லியும் கேட்பேன், நடிச்சிருக்க மாட்டேன், அவங்க குழம்பி இருப்பாங்க. அது இவர் அப்படிலாம் செய்கிறார். ஸோ என்னக்குள்ளே ஒரு பதிஞ்சிட்டு, ஓகே இவர் ஒரு துணை இயக்குனர் இல்லை, இவர் பெரிய இயக்குனர், எல்லாரோடையும் வேலை செய்யணுன்றதுக்காண்டி என்னோட வந்து நிற்கிறேன்றதை மட்டும் புரிஞ்சு கொண்டேன்.
இந்த போகைக்குள்ள அவர் கேட்டார், அண்ணா ஒரு படம் செய்வோமா, என்னட்ட ஒரு கதை இருக்குது அப்படி இப்படிலாம் கேட்டார். இந்த அந்தோணி கதையை அப்போவே சொல்லிட்டார் எனக்கு, இப்படி ஒரு கதை இருக்குன்னு சொல்லி. நான் சொன்னேன், எங்களுக்கு சந்தை இல்லை, ஒரு சந்தையை உருவாக்குறதுக்கு ஏற்ற படைப்பாக இருக்க வேணும். அப்போ நான் ஒரு சரியாக கொடுக்க வேணும்னு சொன்னோன்னா அவர் சொன்னால், அண்ணா இது அதுக்காகத்தான் நானும் வெயிட்டிங். 7 வருஷம் நான் இந்தியாவில் போய் கிடந்து நான் அதை பற்றி கற்றுக்கொண்டு வந்து இப்போ இந்த கதையோட கிட்டத்தட்ட 2 வருஷமாக அலைகிறேன் என்று 2022ஆம் ஆண்டு சொல்லிட்டேன். நான் ஒன்றும் சொல்லலை, இதுக்கு இந்த என்னுடைய சீரியல் முடியட்டு நான் அதுக்கு பிறகு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் ஊருக்கு. அதுக்கு பிறகு திருப்பி அடுத்த வருஷம் வந்தேன். வந்த போதும் திருப்பியும் சொன்னார், நான் பையன் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான், சரி ஓகே அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அதுக்கு முதலாக ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று செய்து காட்டுங்க. அந்த ஷார்ட் ஃபில்மை பார்த்துட்டு நம்ம முடிவு செய்வோம். ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணியிருந்தாப்புல, மழைக்கால இரவுகள் என்ற ஒரு ஷார்ட் ஃபில்ம். அதுக்கு கிட்டத்தட்ட 20 விருதுகளுக்கு மேலே கிடச்சிருக்கு இது வரைக்கும், 25 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தில் விலங்குகளை வச்சு நாங்கள் நடிப்பிச்சிருப்போம். அவர் கடல்வாழ் உயிரிகளான 2 நண்டை வச்சு அதுலேயும் ஆண் நண்டு பெண் நண்டு செலக்ட் பண்ணி அந்த அது தெரியக்கூடிய மாதிரி, இது ஆண் நண்டு இது பெண் நண்டுன்றது தெரியுது, பார்த்தா தெரியும். அந்த 2 நண்டும் நடிச்சிருக்கும். அந்த நண்டை நடிக்கிறதுக்கு எவ்வளவு கடலுக்குள்ளே சத்தம் போடாமல் அந்த கேமரா வச்சு எப்படி எடுத்திருப்பாருன்றது வந்து எனக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு. எத்தனை நண்டு செத்து இருக்கும் அதை எடுக்க, திருப்பி போட்டு எடுக்க, அப்போ எத்தனை உயிர் நண்டு அவர் தயார்படுத்தி வச்சிருக்கணும். இது நான் ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும் என்ன விஷயங்கள் எல்லாம். ஒரே நண்டை வச்சு கொண்டு திருப்பி செய்யலாம், 2-3 தரம் கையில் தூக்கிட்டா செத்து போயிடும். சரியா, அப்படி எடுத்திருந்தார். அப்போ தான் யோசிச்சேன், ஓகே சரி எடுப்போம். இன்றைக்கெல்லாம் நான் வேண்டுகோள் விட்டேன் வந்து 3 விஷயம் நடக்க வேணும். ஒன்று வந்து குறைஞ்சது 3 மொழியில் நாங்கள் படத்தை எடுக்க வேணும். அடுத்தது வந்து ஒரே நாளில் உலகம் முழுமைக்கும், அதாவது உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் பறந்து வாழ்கிறார்களோ, குறைந்தபட்சம் பறந்து வாழ்கிற நாடுகளுக்கு ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வேணும். ஒரு பிரதான முகம் தெரிந்த இந்திய இசைக்கலைஞரோ அல்லது நடிகரோ ஒரு ஆளை நாங்கள் எடுக்க வேணும் என்றதை வந்து அவர்கிட்ட சொல்லி, அதான் முக்கிய கருப்பொருளாக இருந்துச்சு. இந்த 3க்கும் அவர் சம்மதம் தெரிவித்தார். உடனே சொன்னார், நான் ஒரு கிழமையில் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்கிறேன்னு போட்டு. அதுக்கு பிறகு தான் அவருடைய மற்ற இயக்குனர் ஜெனோசன் ராஜேஸ்வரோட தொடர்புகளை ஏற்படுத்தி அவர் வந்ததுக்குள்ள அவர் 2 பேரும் ஏற்கனவே நண்பர்கள் தான். எனக்கு அறிமுகமாகிறார் 2வது இயக்குனராக இருக்கிறார். அவருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இவருக்கு வந்து கதையை மனசுக்குள்ளே வச்சிருக்கத்தான் தெரியும், சொல்ல தெரியாது. ஆனால் அவருக்கு சொல்ல தெரியும் கதை. சொன்னால் அவருக்கு அதிகமான ஆக்களோட நிறைய தொடர்புகளை வச்சுருந்தாலும் அவரும் வந்து சேர்ந்தோன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துட்டு, அவர் இந்த இடத்துல கதைக்கிறேன், இந்த இடத்துல பேசுகிறேன், இவர்களோட தொடர்புகளை வச்சுருக்கேன், இவர்களோட நான் அறிய எனக்கு ஓகே இது சரியான திசையில் தான் போகுதுன்றது. இப்படித்தான் இது இந்த அந்தோணி ஆரம்பிச்சது. அதாவது வந்து நிறைய மத்தியில் ஆரம்பிச்சவங்களை வந்து இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கனால தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணி நீங்களும் செய்யக்கூடிய. உண்மையில என்னென்னு கேட்டால், என்னுடைய திரைப்படம் ஒன்று நான் அப்படி ப்ரொஃபஷனலாக செய்யணும்னு நான் ஏற்கனவே நான் இயக்கணும்னு சொல்லி இருந்தேன். நான் இந்த இளம் பிள்ளைகளினுடைய அந்த ஆர்வமும் அந்த துடிப்பும் வந்து எனக்கு பட்டுச்சுது. ஓகே, நான் இங்கே அங்கே ஒரு வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்கே இயக்குனராக செயல்படுறேன்னா நான் ஒரு 6 மாதமாக இங்கே நிற்கணும். அப்போ இந்த பொடியல் இருக்கிறாங்களா அவங்களுக்கு முதல் தான் போட்டு ஒரு ஃபுண்டமெண்ட் என்ன ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி இங்கே ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை உருவாக்கி, நான் ஜெர்மனில் வருதுடன் அந்த ஃபுண்டமெண்ட் அடித்தளத்தை உருவாக்கி போட்டு நாங்கள் அது ஓரளவுக்கு வளர்ந்து வந்த பிறகு நாங்கள் இருந்தால் எடுப்போம் நிச்சயமாக என்று முடிவெடுத்தோம். ஓகே, நிறைய விஷயங்கள் நான் சந்தோஷமா இருக்கு இதை பற்றிலாம் கேட்கும் போது. அதாவது தமிழர்களுடைய திரைப்படம், ஈழத்தமிழர்களுடைய திரைப்படம், அது வந்து கடல் சார்ந்த ஒரு திரைப்படம் அமைப்பெற புது ரிலீஸ் ஆக போது எனக்குள்ள சந்தோஷம் தான். அதே போல இந்த திரைப்படத்துல வந்து நீங்களும் நடிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கதை எழுதி வச்சிருக்கேங்களே சொல்லிட்டார் வந்து, அண்ணா இதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னார். அது நான் சொன்ன பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு லீவு போட்டெல்லாம் நாள் வந்து ஷூட்டிங்கில் நிற்க முடியாது நான் சொல்லி, இல்லைன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு காலத்துக்குள்ளே என்ற உண்டு. அப்போ நம்மளாக எங்களுக்கு நான் சொன்னேன்,
அவர் சொன்ன நீங்கள் நடித்தா தான் இந்த படம் செய்வேன். ஆ என்னென்னு சொன்னால் அவர் ஒரு நன்றி உணர்வா எனக்கு தெரியல என்னென்று அவருக்குள்ள மைண்டுக்குள்ளே ஓடுனது வந்து என்னுடைய தோற்றத்தை பார்த்துவோ இல்லாட்டி என்ன சொன்னார், கொஞ்சம் கொஞ்சம் தொப்பை போடணும், கொஞ்சம் சப்பியாக இருக்கணும், அப்படிலாம் இருந்தது படம் செய்யலாம் அந்த அந்த அப்படின்ற அந்த மாதிரி. கேரக்டருக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்தது, வர முடியாத சூழல் இருந்து அவர் சொல்லிட்டு வந்து நீங்கள் வராட்டி நான் ஷூட்டிங்கை பின்னுக்கு போடுவேனே ஒழிய வேறு ஒருத்தனையும் அதுக்கு போட போட மாட்டேன் அப்படின்னு. அப்படியெல்லாம் இதுக்கு ஆயிடுச்சுது. அந்த உண்மையிலே எனக்கு கடல்வாழ் மக்களோடு பழக்கம் இருக்குது. கடல்வாழ் மக்களோடு நான் நீண்ட காலமாக உறவாடி இருக்கிறேன் என்னுடைய சின்ன வயசுகளிலே. ஆனால் அவையினுடைய அந்த தொழில் சார்ந்த விடயங்கள் எனக்கு தெரியாது. சம்மாட்டி என்றா என்ன ஆமா, செய்வார், ஆமா. மண்டாடி என்றா என்ன செய்வார், அதெல்லாம் தெரியாது அதை எனக்கு. எப்படி நீங்க பழக்கப்படுத்திக் கொண்டீங்க? ஏன்னா அந்த சில பேர் கடல் வாழ் உயிரினங்களோட அது இப்போ கடல் சார்ந்த வேலைகளை வந்து செய்யும் போது இது போன்ற விஷயங்கள் நம்ம வேற துறையில இருப்போம், ஆனா நம்ம நடிக்கணும்னு வரும்போது அதுக்கான அக்செப்டன்ஸை நம்ம ஏத்துட்டு நடிக்க இப்போ வேண்டியது. நான் உண்மையிலே வந்து நான் ஆக்சுவலி நான் ஒரு ட்ராமா இன் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஓகே. நான் வந்து ஒரு 3 வருஷம் சுவிஸில் ப்ரொஃபஷனல் ட்ராமா இன் தியேட்டர் படித்து வந்தபடியாக எனக்கு அந்த உடல் உள்ள பகுப்பாய்வியல் முறை என்று சொல்லி ஒன்று இருக்கு ட்ராமாவில். இப்போ அதை வந்து புரிஞ்சு கொண்டதால் நான் இலகுவாக சொன்னேன். நான் சொன்னேன் வந்து நான் ஒரு கிளே, ஒரு களிமண் போல வருவேன், நீங்க நீங்கள் தான் என்ன உங்களுக்கு செதுக்கி எடுக்கணும் நீங்கள் என்ன அப்படின்னு. செதுக்கி எடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் சொல்கிறத அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு நடித்தேன். அது கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க, பார்ப்போம். நிச்சயமாக படம் வெளியாக தயாரிக்கு நாங்களும் அதுக்கு ரெடியா இருக்கோம். அதே போல அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லுவோமா இருந்தா, இலங்கை அப்படின்னு இருக்கும்போது நாலா பக்கமும் வந்து கடலால் சூழப்பட்ட ஒரு தீவுன்னு சொல்லலாம். அது முக்கியமாக வந்து திரைப்படத்தை வந்து யாழ்ப்பாணத்தோட்டி நீங்க ஷூட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருங்க. முக்கியமா கடல் சார்ந்த சூழல்களை வச்சு செஞ்சது. ஏன் முக்கியமா அந்த லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணீங்க? இல்லை, அடிப்படையில் எங்களுடைய இயக்குனர் வந்து அந்த சூழலில் வாழ்ந்த ஒரு மனிதர். அவருக்குத்தான் அந்த அந்த சூழலுக்குள்ளே இருக்கிறவருக்கு தான் அதனுடைய ஆழ அகல் நுணுக்கங்கள் தெரியும். இப்போது அந்த இடத்துல ஒரு கடல் சார்ந்த இடத்தை நாங்கள் தெரிவு செய்கிறதா இருந்தால், நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு லொக்கேஷனையும் காலியில் ஒரு லொக்கேஷனையும் வச்சு செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு இன்னும் மேலதிகமான பொருட்செலவுகள் வேணும், மனித வளங்கள் நிறைய தேவை. இப்போ அந்த இடத்திலே வைக்கிறேன்ற சொல்கிற போது அவர்களுக்கான நண்பர்கள், உறவுகள், அயலவர்கள் எல்லாம் வந்து கூட நின்று ஒத்துழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்தது வந்து அந்த 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 பிரதேசம் ஒரு அழகான சூழல். நான் உண்மையிலே இயக்குனர்கிட்ட கேட்டால் தெரியும் வந்து இப்போ நம்மளுடைய கேமரா கண்ணால் பார்க்கின்ற பொழுது இது எங்கட ஊர் தானா என்று பார்க்குற அளவுக்கு இருக்கும் அந்த இந்த பிரதேச அந்த சூழல். பிரதேச சூழல். அது நல்ல கலைக்கண்ணோட அவருடைய கேமரா கண்ணோட அதை படம் பிடிச்சிருக்காரு. அதுக்காகத்தான் அவர் அதை செலக்ட் பண்ணி இருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக. முக்கியமா அடுத்த ஒரு கேள்வி அப்படின்னு கேட்க போமா இருந்தா, இந்த திரைப்படம் அதாவது அந்தோணி திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக இருந்தது இசை ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய இளையராஜா அவர்கள் தான். ஸோ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் ஏற்று இந்த படத்துக்கு இசையமைப்பது கொடுப்பாரா அப்படின்னு கேட்கும்போது? அது இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நாங்கள் எழுதிட்டோம் வந்து நாங்கள் இளையராஜா அவரை தான் இந்த இசையமைப்புக்கு கேட்க வேணும் என்று. அதுக்கு முதல் அவர் தன்னுடைய கற்பனை கதையிலே கீழே ஸ்கிரிப்டில் கீழே எழுதி வச்சுட்டார் இளையராஜா இசை. தவித்தாரு நான் நினைக்கிறேன் இளையராஜா இசைக்கு வராட்டி இளையராஜா கேட்கறதுக்கு முன்னுக்கு எழுதி வச்சுட்டார். என்னுடைய மனதில் இருந்து அவர் அந்த கதை எழுதியக்கிலே எழுதி வச்சுக்க இது இந்த கடலோட இது இளையராஜா இருந்தால் நல்லா. நானும் அதே மாதிரி மற்றவர்களும் சொல்லிக்கலாம். அது கரெக்டாக இந்த பிரபஞ்சம் வந்து அந்த அந்த வேலையை செய்யும். நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிவிடுவோம்ன்றது ஒன்று தானே. அப்போ அதை போல் எல்லாரும் அதை நினைக்கணும். அப்போ இறுதி கட்டத்தில் வந்து ஒரு பட்ஜெட்டுன்னு சொல்லி ஒரு வரும். எங்களுக்கு சந்தை இல்லாத சினிமாவை சந்தைப்படுத்த போகிறோம். இதே ஒரு வணிகத்தை நோக்கி தான் இந்த இந்த அந்தோணி படம் ஒரு அதாவது ஒரு பதிவுக்காக செய்ததல்ல, அல்லாட்டி இங்கே ஒரு கலைப்படைப்புகளை செய்து கொண்டிருக்கிற நாங்கள்ன்றதை பதிவு செய்கிறதுக்காக இல்லை. இது வந்து ஒரு வணிக நோக்கத்தை தள்ளி இங்கே ஒரு நிறைய கலைஞர்களை இப்போ சினிமாக்குன்னு சொன்னால் 24 கிராஃப்ட் இருக்குன்னு சொன்னால் 24 கிராஃப்ட்லேயும் வந்து இங்கே ஒரு தொழில்முறை கலைஞர்களை உருவாக்கி நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுத்து இங்கே இருந்து படைப்புகள் உலகை நோக்கி போகணும். இந்த குட்டி தீவு அழகான தீவிலிருந்து ஒரு சிறந்த திரைப்படம் உலகத்தளத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற எப்போது நான் காதில் கேட்குறேனோ அப்போது தான் என் ஆன்மா சாந்தி அடையும் என்ற மாதிரி ஒரு அது. அப்போ இளையராஜான்னு சொன்னால் இப்போ சொன்னார்கள் வந்து அண்ணா பட்ஜெட் கொஞ்சம் உதைக்குமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்டிங்களா முதல்? இல்லைண்ணா, கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் விரட்டுறாங்க, என்ன செய்ய, நீங்கள் முதல் போய் கேளுங்க. அவர் அது செய்வார். செய்யாட்டி நம்ம வேறு வழி பார்ப்போம். அவர் தான் இசை ஞானி, இசை சித்தர், இசை மேதை ஆயிட்டு இந்த பிரபஞ்சம் அவருக்கு சொல்லாமலா இருக்கும். நிச்சயமா அவர் நீங்க சொன்னது பிரபஞ்சம் சொன்னனால தான் அவருக்கு ஏதோ கேட்டு இருக்கிறது அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு சொல்லிட்டு இதை நான் நம்புறேன்.
உணர்றேன். நம்புறதுன்னு உணர்றது. நம்புதல் வேற, உணர்தல் வேற, உணர்றது. புரிதல் வேற. அவர் போன உடனே வணக்கம் சொல்லி அப்படி கூப்பிட்டு என்னென்னு கேட்டுட்டு, நான் ஒரு கோயில் விஷயமா போகிறேன், போயிட்டு 2 நாளில் வந்துடுவேன், படம் பார்ப்போம், கதையை சொல்லுங்கள் நமக்கு. அந்த செய்தி சொன்னதுமே எங்களுக்கு வந்த புல்லரிப்பு இருக்குத்தானே, அது எல்லா பொருளும் எல்லா புகழும் இறைவனுக்கு ஏண்டது போல் எல்லாம் அவரையே சாரும். அவர் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறான்னு தான் நாங்கள் சொல்லணும். இந்த அவருடைய அடிமனதில் இந்த ஈழத் தமிழர்களுக்கு, இப்போ இலங்கை தமிழர்களுக்கு தான் இந்த இடத்தை விட்டு பயணிக்கிறதுக்கு முதல் ஏதாவது ஒன்று செய்துட்டு போகணுமென்று அடிமனதில் நிச்சயமாக இருந்திருக்கும். அது அந்தோணி என்கின்ற ஒரு படைப்பினூடாக அது நடந்திருக்கிறதுன்றது எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். இது எங்களுக்குன்னு சொன்னால் இந்த டீமுக்கு அல்ல, எங்களுடைய மக்களுக்கு. அதாவது இந்த இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்குமான ஒரு ஆசீர்வாதமாகவும் மகிழ்வாம். ஏனென்றால் வரலாற்றில் பக்கத்தில் நாட்டில் இருந்த ஒரு மாபெரும் இசை மேதை அருகிலே இருந்த ஒரு குட்டி தீவுக்கு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு உணர்வு வந்துவிடக்கூடாது, வந்திருக்கும். ஆனால் இது அந்தோணியினூடாக உங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியமாகவும் அவருடைய வாழ்வியல்லையும் அது அவருடைய 1524வது படம் எங்கட. ஆனால் ஈழப்படம் முதலாவது. அப்போ இது ஒரு வரலாற்று பதிவாகவும் இலங்கை வரலாற்றிலே நிச்சயமாக அவர் பதியப்படுவார். நாங்கள் பதியப்படுவோம். நாங்கள் இல்லாத போதும் அது அந்த பேர் அந்தோணி என்ற பேர் வந்து வரலாற்றுல பதியக்கூடிய ஒரு பேரை என்னைக்குமே காணப்படும். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அந்தோணி திரைப்படத்தை பத்தி. இந்த அந்தோணி திரைப்படத்து முக்கிய கருப்பொருள் என்னது? உண்மையிலே ஒரு காதல் தான். காதல் என்று சொல்லி சொன்னால் உடனே நாங்கள் சொல்லிட வேண்டியது, ஒரு ஆணுக்கும் ஒரு இளைஞனுக்கும் ஒரு யுவதிக்குமான காதல் அல்ல, அது இருக்குது. உடனே அதை தான் நாங்கள் யோசிக்கிறது முதல். இப்போ காதல்ன்றது வந்து எப்படின்னு கேட்டால், நீங்கள் செய்கிற வேலையை காதலிக்கிறதும் ஒரு, அதாவது தொழிலை காதலிக்கிறதும் ஒரு காதல் தான். அந்த தொழில் சார்ந்த கலைஞர்களை காதலிக்கிறதும் ஒரு காதல் தான். ஒரு கடலை காதலிப்பது, ஒரு அந்த தோணியை காதலிப்பது, அந்த துடுப்பை காதலிப்பது, அதை தெய்வம் போல் பார்ப்பது, அது கூட காதல் தான். ஒரு குடும்பத்திலே தன் கணவன் மனைவி குழந்தைகளை காதலிப்பது, இதில் ரெண்டு காலம் இருக்குது. ஒரு இளமை காலம், ஒரு நடுத்தர வயது காலம் வந்து ரெண்டு காலத்தில் பயணிக்குது இந்த பிரதான பாத்திரம். இதில் 2 நாயகர்கள் இருக்கணும். ஒருவர் பிரதான பாத்திரம், அடுத்தவர் வந்து இணை பாத்திரமாக இந்த காதல் கதையை அப்படியே நகர்த்தி செல்வதற்கு, இந்த அந்தோணி என்கின்ற அந்த தோணியை அப்படியே கடலில் ஓட்டி செல்வதற்கு வந்து அழகாக பொருந்திருக்கிறார்கள் எங்களுடைய வின்ஸ்டன் நகுல், கையல்பட வின்ஸ்டன் நகுல், மற்றது எங்களுடைய தென்னிலங்கை கலைஞர், வளர்ந்து வருகின்ற கலைஞர் சுதர்சன் போன்றவர்கள் இதில் நல்ல இணைந்திருக்கிறார்கள். இது அடிப்படையில் நான் சொல்கிறேன், அந்த பாசம், அன்பு, காதல், இதுதான் இந்த படம். அது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அது இருக்கும். அது அந்த வட்டத்துக்குள்ளே நின்று துள்ளுமே ஒழிய அந்த வட்டத்தை உடைக்காது. அந்த வட்டத்தை சிதற விடாமல் அதை அப்படி அந்த வட்டம் போட்டு அதுக்குள்ள சும்மா ஒரு ஜம்ப் பண்ணுவோம், அப்படி கட்டி பார்க்க முடியாது. அதை நீங்கள் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு கடல் சார்ந்த விஷயங்கள், கடல் மீது கொண்ட அன்பு, அந்த கடல் மேல ஒரு பற்றுனால செய்யக்கூடிய ஒரு படமாகவும் கருதப்படும். ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படிதான் எங்களுக்கு விளங்குது. நிச்சயமா படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் நீங்க சொன்னது போலவே. அடுத்ததாக ஒரு கேள்வி அப்படின்னு சொல்ற ஒரு பொதுவான கேள்வி, அதாவது இலங்கை தமிழர்களுடைய சினிமா வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து, அதாவது இலங்கையில இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இந்தியன் டெலிவிஷன், அதாவது இந்தியன் சினிமாவுக்கு முக்கியமாக வந்து எல்லாருமே முடங்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். இலங்கையில தமிழருடைய சினிமாவின் வளர்ச்சி என்பது வந்து சற்று இப்ப வரைக்குமே குறைவா தான் காணப்படுது. இது போன்ற திரைப்படங்கள் தான் இது போன்ற விஷயங்களை இன்னும் வளர வைக்கணும்ன்றது எங்களுடைய ஆசையுமே கூட. எப்படி உங்களுடைய கண்ணோக்கத்தில் எப்படி காணப்படுகிற வளர்ச்சி இலங்கையின் தமிழ் சினிமா? இப்போ என்னென்னு கேட்டால், நாங்கள் ஒரு 100 வருட இந்திய சினிமாவை பார்த்து வருகிறோம். இந்த இந்திய சினிமா எப்படி என்று கேட்டால், என்னுடைய அம்மம்மாவிலிருந்தே அது தொடங்கி என்னுடைய பிள்ளை வரந்தனைக்கும் அந்த இரத்தத்திலே கடத்தப்பட்டிருக்கு. அவர்கள் பார்த்து கேட்டு அந்த சத்தமும் அந்த ஒளியும் எங்களுடைய பரம்பரைக்கு கடத்தப்பட்டிருக்கு. அதால தான் அது ஆக்கிரமிக்குது. திருப்பி நாங்கள் அதையே பார்த்து அதே சத்தங்களை கேட்டு அதே காட்சிகளை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய படைப்புகள் என்று சொல்லி நாங்கள் செய்யக்கல. எங்களுக்கு இப்போ தரமான கேமராக்களை வைத்து தான் அந்த சினிமா எடுக்க வேண்டும். அதாவது வெள்ளித்திரை என்பது வந்து அதற்கான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணால் தான் அது
எங்களுக்கு தரமானதாக இருக்கும். அப்போ அந்த கண்களுக்கு அதை பார்த்து பார்த்து பழகின கண்களுக்கு எங்களுடைய லோ பட்ஜெட்டில் செய்கிற இல்லாட்டி கிடைத்த கேமராவை வச்சுக்கொண்டு கிடைத்த கலைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு 100% வேலை செய்து கொண்டு பார்ட் டைமுக்கு கலைப்படைப்புகளை செய்து கொண்டிருக்கின்றவர்களுடைய படைப்புகள் வந்து எடுபடாது. எப்படி என்று கேட்டால் அந்த தரத்தில் அதுக்கான அது வேணும். அதே இருக்கைகளை நாங்கள் அதே ப்ராடக்டை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு தோலை கட்டி நெல்லிக்கிற அப்படி உண்டு அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அதை கொண்டு வந்து சந்தைக்கு வைக்கலாம். இப்போ இது 2 கோலா பதில் நாங்கள் வைக்க வேண்டிய அவசியம். அது அப்படித்தான் நாங்கள் ஈழ சினிமாவை நாங்கள் பார்க்க வேணும். என்னென்னு கேட்டால் இங்கே ஈழ சினிமாவுக்கும் தமிழக சினிமாவுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால் எல்லா மொழியும் உண்டு தான், எல்லாம் உண்டு தான், நாங்கள் பழக்கப்பட்ட உண்டு. அப்போ நாங்கள் எங்களுக்கான ஒரு அந்த வித்தியாசம் ஒன்றை காட்டுனா தான். இப்போ மலையாள படத்துக்கும் தமிழ்நாட்டு படத்துக்கும் தமிழ் படத்துக்குமான ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை போல் எங்களுடைய ஈழப்படைப்புக்கும் தமிழ்நாட்டு படைப்புக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருந்தால்தான் அது ஒரு ஈழப்படைப்பாக. அப்போ அந்த படைப்பை வந்து இங்கே இருக்கிற கலைஞர்கள் வந்து உருவாக்க வேண்டும், அதை நோக்கி பயணிக்க வேண்டும். நாங்கள் இந்திய சினிமான்றதே மொழி என்றது வந்து ஆக்கள் சொல்லுவேணும், இது உங்களோட மொழி எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்களுக்கு விளங்குதில்லை என்று அப்படியெல்லாம் சொல்லுவேணும். அப்படி இல்லை, சினிமாவே ஒரு மொழி, சினிமா என்பது ஒரு மொழி, அதுக்கு துணையாக இருப்பது அந்த 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 மொழி, மற்ற மொழி. ஒரு கைத்தடி போல தான் அது. இப்போ எங்களுக்கு தமிழ்நாட்டு சினிமான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்னென்ன சொல்கிறது, ஒரு மதுரை தமிழில் நாங்கள் கேட்டால் எங்களுக்கு விளங்குது, கோயம்புத்தூர் தமிழை கேட்டால் விளங்குது, எந்த இடத்து மொழியை கேட்டாலும் விளங்குது. இப்போ இதுலேயும் நாங்கள் செய்யலாம். ஆனால் எப்படி நாங்கள் அதை அந்த 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 சொல்லாடல்களை பயன்படுத்துகிறோம்ன்றதை பொறுத்து தான் அது மக்களுடைய காதுக்கு இனிமையாக போய் சேர வேணும். ஏன்னா எத்தனையோ பழக்கப்பட்ட கதை. அப்போ இந்த விடயங்களை எங்களோட மக்கள் வந்து எங்களுடைய கலைஞர்கள் வந்து அதை மிக அவதானமாக செய்து கொண்டு வர வேணும். அந்த வகையில் பலர் செய்திருக்கிறார்கள். இப்போ உண்மையிலே ஆரம்ப காலத்திலே எல்லாம் வந்து 70களிலே எல்லாம் வந்து இந்தியாவிலே சினிமா ஸ்கோப் வர முதல் இங்கே ரகுநாதன் என்கின்ற அவருடைய தயாரிப்பில் உருவான விமலா என்கின்ற படம் தான் முதல் தமிழ் சினிமாவினுடைய சினிமா ஸ்கோப் படம். அப்போ அந்த காலத்திலே மிக தரமான படங்களை எங்களுடைய மூத்தவர்கள் செய்திருக்கிறார்கள். இடையிலே வந்து ஒரு போர் சூழல், போர்க்காலகட்டங்களிலேயும் வந்து நல்ல நல்ல படைப்புகள் எல்லாம் உருவாகி அது வந்திருக்கு. ஆனால் ஒரு உலகத்தரத்துக்கான ஒரு சினிமாவை நாங்கள் கொண்டு போனால் தான் உலகம் தழுவி நாங்கள் அந்த படைப்பை நாங்கள் கொண்டு போய்க்கிறது தான் எங்களுக்கு சந்தை உருவாகும். என்னன்னு கேட்டால் சினிமான்றது அது ஒரு பெரிய ராட்சஸ் அளவு கடந்த ஒரு கடல். அப்போ அந்த கடல்ல இருக்கிறத வந்து நாங்கள் அப்படி கொண்டு போறோம்னு சொன்னால் நாங்கள் உலகம் தழுவி, அதாவது அந்த பேன் வேர்ல்டு, பேன் ஸ்ரீலங்கா இல்லை, பேன் இந்தியா இல்லை, பேன் வேர்ல்டுன்னு போனால் தான் ஈழத்தமிழ் திரைப்படமோ அல்லாட்டி ஈழத்தில் இருக்கின்ற சிங்கள படைப்புகளோ எந்த படைப்பாக இருந்தாலும் பேன் வேர்ல்டுன்ற லெவலுக்கு நாங்கள் கொடுத்தால்தான் நாங்கள் இங்கே ஒரு பெரிய சந்தையை உருவாக்கலாம், பெரிய இண்டஸ்ட்ரியை இங்கே உருவாக்கலாம். அது நிச்சயமாக நடக்கும்ன்றதில் வந்து எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இந்த அந்தோணியை தொடர்ந்து பின்னால் 2-3 பெரிய படங்கள் வந்து கொண்டிருப்பதாக அறிகிறேன். அதனுடைய விளம்பரங்களை எல்லாம் பார்க்கிறேன். இந்த படைப்பு இந்த அந்தோணி படம்ன்றது வந்து வெற்றி பெறுகின்ற பொழுது, இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும்ன்றதில் எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. வெற்றி பெறுகின்ற பொழுது, இது உலகமெல்லாம் பேசப்படுகின்ற பொழுது, இங்கே தயாரிப்பாளர்கள் வருவார்கள், ஓடி வருவார்கள், தயாரிப்பு வருவார்கள். இங்கே இருக்கின்ற கலைஞர்களுக்கு பெரும் வாய்ப்பாக இருக்கும். ஆகவே எல்லா கலைஞர்களும் வந்து முதல் இது எங்களுடைய படைப்பு, அதாவது இந்த இலங்கை தீவினுடைய படைப்பு. இலங்கை தீவில் இருக்கிற சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ இல்லை, இலங்கை என்கின்ற அந்த நேஷனுடைய படம். இலங்கை என்கின்ற நேஷனிலிருந்து உலகத்தரத்தில் அப்படி நினைச்சு இந்த படத்தை வெற்றி பெற வச்சா தியேட்டரில் வந்து பார்த்து, இப்போ பெருந்திரைன்றது வந்து திரையரங்கில் வந்து பார்த்தா தான் அது அதனுடைய ரசனை. சின்ன திரையண்டா டிவியில் பார்த்துட்டு போயிடலாம். அப்படி வந்தால் இங்கேயே எங்களுடைய தயாரிப்பு செலவை பூர்த்தி பண்ணக்கூடிய படைப்புகள் உருவாகிட்டேன்னு சொன்னால் மேலதிகமாக லாபத்தை நோக்கி நாங்கள் உலகத்தை செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். அந்த கலைஞர்கள் தங்களுடைய முயற்சிகளை செய்யத்தான் வேணும், சின்ன சின்ன படைப்புகளை செய்யத்தான் வேணும். ஆனால் தரமான ஒரு சினிமா. இப்போ நாங்கள் 25 லட்சத்தில் 4 பேர் எடுக்கிறதுக்கு 1 கோடி, 4 பேரும் சேர்ந்து 1 கோடி ரூபாயை போட்டு ஒரு படைப்பை தரமானதை கொடுப்போம். 25 பிஞ்சு போய்க்கலாம், அது பிரச்சனையாக போயிடுது. அப்போ அப்படி நினைச்சு வர வேணும். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, ஒரு மனிதனால் இது செய்ய முடியாது. இதுக்குள்ள நான் தான் ஆரம்பத்திலே சொன்ன போல 24 கிராஃப்ட் இருக்குது. ஒன்று மிஸ் பண்ணால் கூட அங்கே தரம் குறைஞ்சிடும். அப்போ அந்த தரத்தை தான் இந்த உலகம் விரும்புது. தரமான இப்போ இன்றும் வந்து நாங்கள் தரமான அந்த மார்க்குகளை தானே தேடி நாங்கள் செல்கின்றோம். எவ்வளவு தயாரிப்புகள் வந்தாலும் மார்க்கண்டோட நாங்கள் தேடி போயிடுறோம். அந்த
தரத்தை நோக்கி நகர்த்துகின்ற சில கலைஞர்களை நான் இங்கே கண்டிருக்கிறேன். ஆக்களை பேர் சொல்லாவிட்டாலும் இங்கே அப்படியான கலைஞர்கள் இருக்கிறார்கள், உண்மையிலே இருக்கிறார்கள். அவர்களும் இந்த முயற்சியிலே இறங்க வேணும், அடுத்தடுத்த படைப்புகளிலே அவர் சாதிக்க வேணும். இதுக்கு அந்தோணி வந்து ஒரு வழிகாட்டியா, ஒரு முன்னுதாரணமாகவும் கதவு திறக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கு அந்தோணி இருக்குன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக எல்லா கலைஞர்கள், முக்கியமாக இலங்கை கலைஞர்கள் அப்படின்னு வரும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா எல்லாம் இந்தியா சினிமாவுக்கே இருக்காங்க, நாம இப்போ வளர்றது, நம்ம இப்போ தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறக்கிறது, இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு முன்னுதாரணமா, முன் வழிகாட்டியா இந்த அந்தோணி படம் இருக்கணும்ன்றது எங்களுடைய கனவுமே எங்களுடைய ஆசையுமே கூட. அது மட்டுமே இல்லாம இலங்கை கலைஞர்களும் இந்திய கலைஞர், தென்னிந்திய கலைஞர்களும் வந்து இந்த அந்தோணி திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்கள பத்தி சில விஷயங்களை என்னன்னு கேட்டா, இதுல இலங்கை கலைஞர்களும் இந்திய கலைஞர்களும் மட்டுமல்ல, ஐரோப்பிய கலைஞர்களும் இதிலே நடிச்சிருக்கிறார்கள். ஐரோப்பான்னு சொன்னால் பிரான்ஸ், ஸ்விஸ், நோர்வே. இப்போ பிரான்ஸில் 2 கலைஞர்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். குணபால், தயாநிதி என்கின்ற இரட்டையர்கள், அவர்கள் நகைச்சுவை கலைஞர்கள். அதே போன்று நார்வேலே சீலன். மற்றது இந்த படத்தினுடைய பிரதான கதாநாயகன் நோர்வேயை சேர்ந்தவர் தான். அவர் இங்கே பிறந்து புங்குடுதீவை சேர்ந்த நபராக இருந்தாலும், நானும் புங்குடுதி தான், புங்குடுதீவை சேர்ந்த நபராக இருந்தாலும் புலம்பெயர்ந்து சின்ன வயதிலே நோர்வேலே இருந்து இப்போ இந்தியாவிலே 12 வருடங்களாக வாழ்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய இந்திய கலைஞர்கள் நீலகல் ரவி, அருள்தாஸ், மற்றது டிஜே பானு, இவ 3 பேர்களும் நாங்கள் ஆரம்பத்திலேயே இவர்களை நேரடியாக தெரிவு செய்யாவிட்டாலும் ஒரு 2-3 கலைஞர்கள், முகம் தெரிந்த கலைஞர்கள் இருந்தால்தான் நாங்கள் இந்தியாவிலேயும் படத்தையும் நாங்கள் எங்களுக்குள்ளேயே படத்தை எடுத்து எங்களுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறது நோக்கம் இல்லை. எங்களுடைய நோக்கம் வந்து எங்களுடைய கதைகள் மாற்று மொழி பேசுகிற மாற்று நாட்டிலே வாழுகின்றவர்களுக்கு போய் சேர வேண்டும். எங்களுக்குள்ளே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு போதிய அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே உங்களை போன்ற ஊடகங்களிலே பல நிகழ்ச்சிகள் போயின்றிருக்கு. அதால் பிரச்சனை இல்லை. கொண்டே சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளத்துக்கு ஏற்ற வகையில் அந்த கலைஞர்கள் எங்களோடு மிக ஒத்துழைப்பிச்சாங்க. உண்மையிலே இதில் நான் மாற்றி சொல்லத்தான் விரும்புகிறேன். இந்திய கலைஞர்களும் இலங்கை கலைஞர்களும் இணைந்து செய்தது என்று சொல்லும் பார்க்க, இந்திய கலைஞர்கள் இலங்கை கலைஞர்களோடு இணைந்து செய்தார்கள் தான் சொல்லுவேன். ஏண்டாம் 90% எங்களுடைய கலைஞர்கள், 5% இந்திய கலைஞர்கள், 5% ஐரோப்பிய கலைஞர்கள். நிச்சயமாக. அதாவது கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற மாதிரி அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் இங்கே இலங்கையில் இருக்க நம்ம கலைஞர்களும் சேர்ந்து ஒரு படைப்பு கொடுக்கும் போது அந்த படைப்பு அந்தோனியின் மூலமாக வெளிவர போதுன்றதுக்குள்ள எங்களுக்கு சந்தோஷமே கூட தான். இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் எங்களோட கலை வளரி சக ரமணதாஸ் அவர்கள் இணைந்திருந்தார். நிறைய விஷயங்கள் பேசுது. முக்கியமாக இந்த அந்தோனி திரைப்படம் வந்து வருகின்ற மார்ச் மாதம் வழியாக தயாராகி கொண்டிருக்கு. இது பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் இன்னைக்கு பேசியிருந்தோம். இதுக்காக வந்ததுக்கும் இது போன்ற பல திரைப்படங்கள் நீங்கள் உருவாக்கணும், பல துறைகளில் நீங்கள் நடிக்கணும் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த அந்தோனி திரைப்படம் தமிழ், சிங்களம், மலையாளம் என்கின்ற 3 மொழிகளிலே உருவாக்கப்பட்டிருக்குது. இது உங்களுடைய வாழ்வியலை சொல்கின்ற படம். நீங்கள் திரையரங்குகளுக்கு போய் அதை திரையரங்கத்திலே பார்க்க வேண்டும் என்று உங்களோடு கேட்டுக்கொண்டு, இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்த ஆதவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும், அன்பு தம்பிக்கும், இந்த சக கலைஞர்களுக்கும் நன்றி, வணக்கம்.